சர்தார் பயங்கரமா பசிக்குது. டிஃபன் எங்கப்பா? இதோ கொண்டு வரேன்ப்பா. சர்தார் மறுபடியும் இதே பிரெட்டா? ஆமாப்பா, பட்ஜெட் ரொம்ப கம்மியாயிடுச்சுல்ல. இத நீயே தின்னு. ஏன் மேலே கை வச்சிட்டியா? வேணாம், வேணாம். அடடா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல மேடம், பண்ணி குதிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி சரி, நான் இப்ப ஆபீஸ்க்கு கிளம்புறேன். இன்னைக்கு சாயங்காலம் கண்ணா சாரோட பொண்ணுக்கு ரிசப்ஷன் இருக்கு. நம்ம எல்லாரும் அங்க போகணும். கண்ணா சாருக்கு பொண்ணு இருக்கா? அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. இந்த கண்ணா சார் இல்ல, என்னோட ஆபீஸ்ல இருக்க ஜோகிந்தர் கண்ணா சார். புரிஞ்சுதா? ஓகே. இன்னைக்கு சரியா 8 மணிக்கு அங்க வந்துடணும். என்ன 8 மணியா? டைம் பாத்தீங்களா? 8:30 ஆயிடுச்சு. நைட் ஒரு 8 மணி வரும். யா டவுட்டா? லேட் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களை வச்சுட்டு நான் போயிடுவேன். பாய். அங்க மோமோஸ், லட்டு, சமோசா, சாக்லேட்னு எல்லாமே கிடைக்கும். எனக்கு இப்பவே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எனக்கு பகல் ஃபுல்லா சாப்பிடவே மாட்டேன். அப்பதான் நைட்டு நல்லா கட்ட முடியும்பா. சப்பா ஜாலிப்பா. டவுட்டா? டவுட்டே இல்ல. மணி 8:30 ஆயிடுச்சு. மேடம் ஏப்பா இன்னும் வரல? என் வயித்துக்குள்ள எலி குறுக்க மறுக்கமா ஓடுதே. ஏய், போய் சொல்லாத. இத்தனோண்டு வயிறு உனக்கு, அதுக்குள்ள எப்படி எலியெல்லாம் ஓடும்? அட, இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே அது வழக்கமா என்னப்பா சொல்றது. அது? மேடம் வர எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. நாம உள்ள போலாம்ப்பா, சாப்பிட ஆரம்பிக்கலாம். அவங்க ஆன் தி வேல ஜாயிண்ட் ஆகிட்டோம். சோபரே சோபரே சோபரே, சூப்பர் பிளானே. நீ மறந்துடாத, முன்ன பின்ன தெரியாதவங்க யாரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது. வந்தாங்கன்னா தூக்கி வெளியே போடு. ஒவ்வொரு கல்யாணத்துலயும் என்னோட எஸ்டிமேட் அதிகமாயிட்டே போகுது தெரியுமா? பாத்துக்கத தார். சூப்பர்ப்பா, நல்லா இருக்குல்ல? ஆஹா, வாசனையே தூக்குதேப்பா. யாய் என்னையா, என் கையால இதை தூக்கவே முடியலையே. டவுட்டா? அப்ப தலையில வச்சுக்கோ. இந்தா. முடியடா. யாய். என்னோட 13,000 ரூபாய் செலவு வேஸ்டா போயிடுச்சு. அவங்கள முதல்ல புடிங்க. ஓடுங்க ஓடுங்க, இல்லனா மேடம் கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ஓடுங்க. இல்லைங்க. மாட்டணும் பாரு. ஹாய் படி. ஹாய். அதோட கெஸ்ட் நீங்க. கண்ணா சார் கெஸ்ட். அவர் பொண்ணுக்கு ரிசப்ஷன் அவர் தான் கூப்பிட்டாரு. அப்படியா? சும்மா தாப்பத்துக்காக வந்தீங்களா? புதமாத்தான் தான் போகுத. நீ இப்படிக்கா போ, நீ இப்படிக்கா போ. ஓதிட்டான். புதமாத்தேன். தாய். அடடா, ஓடு ஓடு. தெரியாம பண்ணிட்டேன். அடடா, என்ன மனசுக்கே வராதுங்க. ஓடு. மாத்திக்கிட்டான். எங்க காணோம்? ஓ, இதுக்குள்ள வந்துட்டேன்.
புதித்து பன்னீர் சூப்பரா இருக்குதுடா. ஏய் பன்னீர் பையா எவ்வளவு சாப்பாட வேஸ்ட் ஆக்கியிருக்கேன்னு பாரு. முதலாளி சும்மா சாப்பிட வந்தவங்கள நான் துரத்திக்கிட்டு இருக்கேன் முதலாளி. அப்படியா? யார் அவங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லு. எந்த போன ஒரு டாகி பத்தக்கிளி கண்ணாச்சாரோட ரிதப்டனுக்கு வந்ததா என்கிட்ட சொன்னாங்க பாஸ். ஆனா இது வர்மாவோட ரிதப்டன்னு தெரியாது. அப்படியா? அவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன். அதோ பாருங்க அங்க. நீ போய் பச்சைக்கிளி எப்படி, நான் போய் அந்த பூனைய பிடிக்கிறேன் பாரு. வந்துட்டேன். ஓடுங்க. நில்லே நில்லே நில்லே. ஆய். வெயிட்டிஸ் வெயிட்டிஸ் பின்னால முடியல வெயிட்டிஸ். ஆமா எனக்கு மூச்சு வாங்குது. ரெஸ்ட் ரெஸ்ட். சுட சுட சுட. தண்ணி. என்ன சுகமா இருக்கு. என்ன நீ படிக்கணும்னா அதுக்கு நீ பறக்கணும் தம்பி. டவுட்டா? நான் மாட்டிக்கிட்டேன். இதுல இருந்து எப்படி எந்திரிக்கிறது தெரியல. காப்பாத்துங்க, யாராவது வாங்க, காப்பாத்துங்க. இதை பிடிச்சி இழுக்க வர மாட்டேங்குது. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது வாங்க. நான் வரேன் சார், நான் வரேன். நல்லா தம் கட்டுங்க சார், விடாதீங்க, எடுத்துடலாம் சார். சாரி பெரிய மேடம், என்ன மடிச்சிருக்க தெரியாம வந்துட்டேன். அப்பா. நன்றி நண்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்கம் சார். நீங்க என் நண்பர்களா பாத்தீங்களா சார்? அது யாரு? 2 பூனை, ஒரு பச்சைக்கிளி சார். அப்ப நீங்க அதுல ஒருத்தானா? என் சாப்பாடெல்லாம் வீணாக்குனது நீங்க தான். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஏய், நில்லு நில்லு. ஹலோ, எதுக்காக எங்களை துரத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீ சும்மா சாப்பிடுறதுக்காகவே இங்க வந்திருக்க. இல்லைங்க சார், கண்ணா சார் தான் எங்க மேடமை இன்வைட் பண்ணாரு சார். ஏய், இது வர்மா சாரோட ரிசப்ஷனே. நீங்க சாப்பிட்டு கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் கொட்டி வீணாக்கிட்டீங்க நீங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அதுல டவுட்டா? ஆமா, நாங்க உங்களை பார்த்துட்டா பயந்து ஓடிட்டு இருந்தோம். சாரி, இந்த மேட்டர் தெரியாம தான் நாங்க எல்லாரும் ஓடி இருக்கோம். நீங்க போய் சாப்பிடுங்க, நாங்க அந்த ரிசப்ஷனை தேடுறோம். யாருமே சாப்பிடாதீங்க, சாப்பாடுல பள்ளி விழுந்துருச்சு. யாரும் சாப்பிடாதீங்க. நன்றிப்பா, நீங்க பண்ண இந்த கலாட்டாவால தான் யாருமே சாப்பாடு சாப்பிடல. ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. என்னோட கேட்டரிங் சர்வீஸோட பேரு கெடாம பாதுகாத்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். இங்க நம்ம சாப்பிட்டு கண்ணா சாரோட ரிசப்ஷன் எங்க இருக்குன்னு தேடலாம். ஓகேவா? அட டாங்கி, சாப்பாடுல ஏதோ பல்லி விழுந்துருச்சாம்பா. இருந்தா எடுத்து வச்சு சாப்பிடலாம். இதுல என்ன இருக்கு?